கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாத வசனம் 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதில் நம்ம 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, தீமைக்கு தீமையையும், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக பிற மனிதர்கள் சில தீமையான காரியங்களை செய்யும் பொழுது அதற்கு ஈடாக அதற்கு ஈக்குவலா நீங்க தீமைக்கு தீமை செய்யாதவாறு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இரண்டாவது பாருங்க, உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல். இந்த வார்த்தையின்படி மனிதர்கள் உங்களை அற்பமாக எண்ணுகிறார்கள், இல்லை என்றால் உங்களை உதாசீனப்படுத்துகிறார்கள், உங்களை தேவையில்லாதவர்கள் போல் நடத்துகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் அதற்கு ஒப்பாக உதாசீனப்படுத்தாமல், அதற்கு நீங்கள் சரி கட்டாமல், அதற்கு பதிலாக நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடைசி பகுதி தான் மிகவும் முக்கியமான பகுதி. நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தனராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. உதாசனத்திற்கு உதாசனத்தை நாம் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இன்று உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறது இதை மாத்திரமே. நீங்கள் முதலாவது தீமைக்கு தீமை செய்யாதவாறு, உதாசனத்துக்கு உதாசனத்தை செய்யாதவாறு கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரித்துக் கொள்வதற்கு அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் எல்லாரோடும் சமாதானமா இருப்பதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தமாக இருக்கிறது. அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். நமக்கு விரோதமாக சத்ருவானவன் மனிதர்கள் மூலமாக கொண்டு வருகிற பிரச்சனைகள், தந்திரங்கள், தீமையான செயல்களை நாம் மேற்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தீர்மானம் எடுக்க வேண்டும். தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் எடுத்தார். அதனால் மாத்திரமே 3 வேளை அவர் மேல் வீட்டு அறையை பூட்டி அவர் ஜெபித்ததை நாம் அறிந்து கொள்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகள் அவருக்கு விரோதமாக அந்த ராஜா கட்டளையிட்ட பொழுதும் கூட தானியேல் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார். இன்னைக்கு நீங்க கூட இந்த காலை வேளையில நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதவாறு, உதாசனத்திற்கு உதாசனத்தை சரி கட்டாதவாறு, நீங்கள் உங்களுக்கு தீங்கு நினைக்கிறவர்களை, உங்களை அற்பமாக எண்ணுகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். இதுவே கர்த்தராகிய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த காரியங்களை செய்யும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு, தயவாய் மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நீரென்று ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக கொடுத்த இந்த ஆசீர்வாத வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தீமைக்கு தீமை செய்யாதவாறு அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜீவனை அவர்கள் அப்பா தீமையிலிருந்து விலக்கி அவர்களை காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. உதாசனத்திற்கு உதாசனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக அப்பா உம்முடைய பிள்ளைகள் பிறரை ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கவே அழைத்திருக்கிறீர் தகப்பனே. நீ அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்பா. ஆராதிக்கிற தேவன் அப்பா, நீர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய சித்தமானவர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும். தடைகள் அப்பா, பிரச்சனைகள், போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில ஏதேனும் இருந்தால் இயேசுவின் நாமத்தினால் அப்பா அதிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டு
அற்புதமாய் அதிசயமாய் பிள்ளைகளை அப்பா நீர் வழிநடத்தி சொல்லும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை இயேசுவின் நாமத்தினால் அற்புதமாய் நீர் சந்திக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல தகப்பனே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தோல்விகள், ஏமாற்றங்கள், தரித்திரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிட்டு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய திரியோதேவன் வல்லமையுள்ள நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து விட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் ஆண்டவரே பிள்ளைகளை கண்மணி போல் காத்து வந்த தேவன் இனி வர நாட்களிலும் ஆண்டவரே நீர் கூட இருந்து பிள்ளைகளை வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து விடாதபடிக்கு உம்முடைய நித்திய பரிசுத்த வழியில நடத்தி நீர் எங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து வழிநடத்த போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுத்து விட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.